முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, காலையிலிருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். இப்போது எதுக்காக அவசரமாக உன்னை தேடி வந்தேன்னா, உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பதற்காக தான். இதுவரைக்கும் உனக்கு உதவி செய்யவோ ஆறுதல் சொல்லவோ ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது என்னை நம்பி நாடி தேடி வந்த உனக்கு ஆறுதலாக இந்த முருகன் ஓடி வந்துட்டேன். இனி எந்த தோல்வியும் எந்த கஷ்டமும் உன்னை ஆட்டுவிக்காத அளவுக்கு உனக்கு நிலையான நிரந்தரமான நிம்மதியான சந்தோஷத்தையும் செல்வத்தையும் நான் கொடுக்க போகிறேன். உன் மனசில் நீ கவலைகளோடையும் குழப்பத்தோடையும் இந்த உலகத்தை பார்த்தீனா உலகமே உனக்கு பாரமாகத்தான் தெரியும். ஆனால் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை நீ பார்க்கும்போது இந்த உலகமே அழகானதாக தெரியும். சோகம் வரும்போதெல்லாம் இந்த முருகனை நினச்சிக்கோ. உன்னுடைய கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. இனி உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் செஞ்சு தர்றேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் துணிவும் வலிமையும் ஆரோக்கியமும் பலமும் உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன் செல்வமே. வாழ்க்கைங்கிற பயணத்தில் எது வந்தாலும் எப்படி வந்தாலும் என்ன நடந்தாலும் நீ சோர்ந்து போகாதே. மனசில் எப்போதும் அமைதியான சந்தோஷத்தை உருவாக்கு. அது கண்டிப்பாக உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ ஒருத்தருக்கு செய்யக்கூடிய சின்ன உதவி கூட இந்த உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டதுன்றது உனக்கு தெரியாது. ஆனால் நடக்கிறது அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு நல்லா தெரியும். நீ ஒருவருக்கு ஒரு சின்ன உதவி செய்யும்போது அந்த உதவியை பெற்றவர் நன்றி உள்ளவராக 4 பேருக்கு உதவி செய்வார். அந்த 4 40 மாறி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உலகமே நல்ல மனிதர்களும் நல்லெண்ணம் கொண்டவர்களுமாக மாறிவிடும். அதனால தான் முதல்ல உதவி செய்யக்கூடிய ஆளாக நீ இருன்னு சொல்கிறேன். மனசில் மகிழ்ச்சியை நீ வைத்து கொள்ளும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் பிரகாசிக்கும். எப்போதும் பசுமையும் மலரின் காற்றின் மென்மையும் போன்ற உன் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் ஆனந்தத்தை கிடைக்கச் செய்வேன். உன் எதிர்காலத்தை வலிமையுள்ளதாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எதிர்ப்புகள் எது வந்தாலும் அது உன்னை பலப்படுத்தும் படிக்கட்டுகள்னு சொல்லி நினச்சிக்கோ. ஓ மனசில் நீ உறுதியாக இருக்கும்போது எந்த தடையும் உனக்கு இடையூறாக வரவிட மாட்டேன். பயம் மனசில் வரும்போதெல்லாம் அதை தூக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு பணிவோட துணிவோட தைரியமாக முன்னேறி போகணும் என் செல்வமே. மனசில் நம்பிக்கையோடு நீ என்ன செஞ்சாலும் உனக்கான முடிவுகளை நான் கொடுப்பேன். உனக்கான சக்தியையும் தெம்பையும் கொடுத்து உன் பிரச்சனைகளை காணாமல் போகச் செய்வேன். நீ உழைப்போடு கூடிய துணிச்சலோடு செய்யும் ஒவ்வொரு செயலும் கண்டிப்பாக உனக்கு நன்மையாகவே மாறும். உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ என்ன நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் மனசு தெளிவாக இருக்கும்போது தீர்மானங்கள் துல்லியமாக உருவாகும். உன் சோதனைகளை எல்லாம் அகற்றி வேதனைகளை போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ பயப்படாமல் முன்னேறிப்போ. உன் நல்ல எண்ணங்களுக்காகவே உனக்கான நல்வாழ்க்கையை நான் அமைச்சு தரேன். உள்ளத்தில் அமைதியோடு இருக்கக்கூடிய உனக்கு அனைத்து விஷயங்களையும் சிறப்பாக நான் நடத்தி முடிப்பேன். உன் மனசில் எப்போதும் என் மீது நம்பிக்கை இருந்தாலே அது உனக்கான உண்மையான சக்தியை அதிகப்படுத்தும். உன்னுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் தான் உன் மன சக்திக்கு அடித்தளமாக இருக்க போகுது. இப்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இந்த முருகனின் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறும். நீ சிரிப்பாக இருக்கும்போது, அதாவது சிரிச்ச முகமாக சந்தோஷமாக இருக்கும்போது அது உன் வாழ்க்கையையும் சுறுசுறுப்பானதாக மகிழ்ச்சியானதாக மாற்றிவிடும். என் வேல் உனக்காக பாதுகாப்பாக இருக்கு. என் அருள் உனக்கு நிழலாக உன் கூடவே இருக்கு. இப்படி என் அருளும் வேலும் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருக்கும்போது நீ எதை நினைச்சுமே கவலைப்பட வேணாம். எல்லாவற்றையும் உனக்காக சரி செஞ்சு உன் பதட்டத்தை போக்கி கவலைகளை தீர்த்து என் அருளால் நான் உன்னை ஒளி நடத்த போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதும் இனி எப்போதும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சு இருக்கும்படி செய்கிறேன். உனக்கான சவால்களை எல்லாம் சரி செஞ்சு உன் பிரச்சனைகளை போக்கி உனக்கான மன உறுதியை நான் கொடுக்குறேன். கவலைகள் வரும்போதும் கஷ்டங்கள் வரும்போதும் அமைதியாக அதை கடந்து போக கற்றுக்கோ. உன் எதிர்காலத்துக்கு வழிகாட்டியாக உன் அப்பன் முருகன் இருப்பேன். உழைப்பின் மூலம் நீ சம்பாதிச்ச செல்வம் உனக்கு நிலைச்சிருக்கும். மற்றவர்களுக்கு நீ உதவுவதன் மூலமாக அது உன் வாழ்க்கையில் வளத்தை பெருக்கும். அன்போடு நீ செய்த நல்ல செயல்கள் எல்லாமே
உனக்கு வெற்றியையும் பலத்தையும் கொடுத்து விடும் என் செல்வமே. ஓ மனசை நீ எந்த அளவுக்கு அமைதியாக வச்சுக்கிறியோ அந்த அளவுக்கு தீர்மானங்கள் தெளிவாக இருக்கும். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் பயப்படாம முன்னேறு. உன் மனசுக்கு சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தையும் கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் உடல் வலிமைதான் உன் ஆன்மாவுக்கும் மனசக்திக்கும் அடித்தளம். எப்போதும் என்னையே நினைக்கும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த முருகனின் ஆசீர்வாதம் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எதற்காகவும் நீ கவலை கொள்ளாதே என் செல்வமே. நீ நினைச்ச அத்தனை விஷயங்களையும் நடத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இனி உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நானே உன்னை பாதுகாப்பேன். என் அருளும் ஆசீர்வாதங்களும் பரிபூரண பாதுகாப்பும் உனக்கு இருக்கும்போது இனி ஒருபோதும் எந்த விஷயத்திலும் நீ தோத்து போக மாட்ட. நீ ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு நல்லது நடப்பதற்கும் என் வேலும் அருளும் உனக்கு துணையாக இருக்கும். உன் இதயம் முழுவதையும் இந்த முருகா முருகான்ற நாமத்தால நிரப்பிக்கோ. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் நாமத்தை சொல்ல சொல்ல, அதாவது உச்சரிக்க உச்சரிக்க உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும். மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய உன் வாழ்க்கையில நான் எல்லா வகையிலும் உனக்கு உறுதுணையாக இருப்பேன். நீ எப்போதும் நம்பிக்கையோட இரு. உனக்கான நல்லது கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. என்ன பிரச்சனை வந்தாலும் சவால்கள் வந்தாலும் அதை தாண்டி உன்னால ஜெயிக்க முடியுன்றது எனக்கு தெரியும். ஆனா உனக்கு தான் உன்னை பத்தி அருமை பெருமை தெரியாம உன்னை நீ சாதாரண ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்க. நீ மட்டும் மன உறுதியோட இருந்தீனா எந்த தடையும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என் செல்வமே. வாழ்க்கையில எல்லாரும் கவலைப்படாம கஷ்டப்படாம முன்னேறிட முடியாது. உனக்கு கவலை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் கூட அமைதியாக அதை பார்த்துக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே இரு. கனவுகள் எப்போதும் நனவாக கூடிய விஷயங்கள் தான். உன் கனவு எதுவாக இருந்தாலும் அதை நனவாக்கி உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நல்ல மனசு உள்ள உனக்கு நான் உதவி செய்கிறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்க செய்வேன். உன்னுடைய சோதனைகளையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நன்மைகளை தரப்போறேன். சுதந்திரமான உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உன் வாழ்வில் நான் நல்ல பலன்களை கொடுப்பேன் என் செல்வமே. உன்னுடைய ஆன்மாவுக்கும் மனசக்திக்கும் அடித்தளமாக இந்த முருகன் உனக்கு உறுதுணையாக இருக்க போறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போகுது. உன் வாழ்க்கையில உனக்கு சுறுசுறுப்பையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க போறேன். இனி எல்லா விதத்திலும் உனக்கு நன்மைகள் உண்டாகும். உனக்கான நல்லதை நடத்தி தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் கலங்காதே, கவலை கொள்ளாதே. இனி என் அருளால உன் வாழ்க்கையில நீ சிறப்பாய் சீரும் சிறப்புமாய் பேரும் புகழும் பெற்று பெருமையோடு வாழப் போற. உன் மனசுல இனிமே எந்த கவலையோ பயமோ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக உன் உள்ளத்தை மகிழ்ச்சியால நிரப்பி ஒளியோடு பிரகாசிக்க செய்வேன். எப்போதும் என்ன நல்லது நடந்தாலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தாலும் அதை நன்றி சொல்லிக்கொண்டு அனுபவிக்க கற்றுக்கோ. எத்தனையோ பேர் இந்த உலகத்துல எவ்வளவோ பிரச்சனைகளோட வாழும்போது உன்னை நான் நல்லா தான் வச்சிருக்கேன்றதை முதல்ல நீ புரிஞ்சுக்கிட்டு அதற்கு நன்றி சொல்ல தயாராகு. எப்போதும் உன் மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு ஆனந்தத்தோடு வாழ பழகு. சின்ன விஷயங்களிலும் மகிழ்ச்சியை காண்பவர்கள் வாழ்க்கையில பெரும் நன்மையை பெறுவார்கள். நீயும் ஒவ்வொரு நாளும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராகு. உன்னுடைய தடைகளை போக்கி நல்லபடியா உன்னை வாழ வைப்பேன்.